viewers, welcome back to my channel Sauces and Spices. நான் Mrs. SHANTHINI YOGANANDHAN. இன்னைக்கு நம்ம முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அது வந்து நான் வந்து எப்படி பாத்தீங்கன்னா எல்லாரும் முறுக்கு பிழியறது இருக்கணும் இல்லையா? முறுக்கு இப்ப நம்ம ஃபாரின்ல எல்லாம் இருக்கும்போது நிறைய பேர் வீட்ல அந்த முறுக்கு பிழியறது இருக்கிறது இல்ல. சோ ஆனா அந்த குக்கீஸ் மோல்ட் வந்து எல்லார் வீட்லயும் இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஃபார் சேஞ்ச் நான் குக்கீஸ் மோல்டு வச்சு அதை போட்டிருக்கேன். ஸோ அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். மற்றபடி முறுக்குடைய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே சேம். ஸோ இன்னைக்கு இதுதான் நம்ம பண்ணுறோம். குட்டி குட்டி முறுக்காக நான் போட்டிருப்பேன். அதை நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு சீக்கிரமாக என் வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணோன்னே வந்துடும். அப்புறம் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் லிங்க்கில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இந்த கை முறுக்கு செய்கிறதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னாக்கா பச்சரிசி. நான் இந்த வாட்டி பச்சரிசியில் பண்ணியிருக்கேன். ஸோ பச்சரிசியை வந்து நம்ம ஏற்கனவே எப்படி இந்த மாதிரி பவுடர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது அது வந்து நான் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. வறுக்காமல் எடுத்த மாவு தான் இது, பச்சை மாவு இது. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். மெஷர்மெண்ட் வந்து நான் கலக்கும் போது சொல்கிறேன். லேசாக வறுத்துக்கணும். வறுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கணும். மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு 3/4 கப்பு அப்படி வந்து பண்ணி வச்சுருக்கேன். பட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் நான் எடுக்க போகிறேன் இப்போது. அடுத்ததாக சீரகம் வச்சுருக்கேன் நான், பார்த்தீங்கன்னா தெரியும், சீரகம். அப்புறமா இது வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சிருக்கேன் நான் சீரகம். நெக்ஸ்ட் வந்து வெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயம் ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இப்போ நான் வந்து இந்த கப்பால் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். ஸோ இது என்னன்னா, எந்த கப்பு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிளாஸ் இந்த மாவு எடுத்தால் 1 கிளாஸ் உளுந்து மாவு எடுக்கணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு கணக்கு. இப்போ இந்த மாவு வந்து எவ்வளோ இருக்குன்னு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம உளுந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த கண்ணாடி கிளாஸில் வந்து சப்போஸ் உங்களுக்கு உள்ளே என்ன இந்த மாவு போடும்போது ஓட்டையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளி விடலாம். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் எவ்வளோ கேப்பாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிளாஸ் இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் எடுக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு உள்ளே வச்சு அழுத்தி கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு நம்ம திருப்பி போடுறதுக்கு. ஸோ இப்போ வந்து செகண்ட் கிளாஸ் இது 2. நான் இந்த அளவு எடுத்துக்கிறேன் போதும். ஸோ வந்து 5 கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹாஃப் கிளாஸ் உளுந்து மாவு எடுக்கணும். இப்போ வந்து எனக்கு 2.5 கிளாஸ் வந்திருக்கு, கொஞ்சம் மேலே வந்திருக்கு. ஸோ அது பரவாயில்ல. நான் இப்போ ஒரு 1/4 தான் உளுந்து மாவு எடுக்க போகிறேன் இதில். இப்போ வந்து உளுந்து மாவு வந்து ஒரு 1/4 கிளாஸ் போட போகிறேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2.5 கப்புக்கு வந்து 1/4 கப்பு வந்து நம்ம உளுந்து மாவு யூஸ் பண்ணணும். ஸோ நான் அதை வச்சு தான் நான் இப்போ வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். போதும், நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ இது மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சாக்கா நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது யூஸ் ஆகும். ஸோ இது வந்து எதுவுமே கெட்டு போகிற பொருளே இல்லை. அதே மாதிரி ஏதாவது அரிசி மாவு கொஞ்சம் இருந்தால் கூட அதை நம்ம வேறு எதுலையாவது சேர்த்துக்கலாம். மாவு ஆட்டும் போது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த உளுந்து மாவு வந்து சேர்த்துக்கிறேன். பெருங்காயம், உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து கலர் மாறிடும். முறுக்குடைய கலர் வந்து ரொம்ப செவந்து போயிடும், ரொம்ப உப்பு கரைச்ச மாதிரியும் ஆகும். ஸோ நம்ம வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, நீங்கள் கரெக்டான இதுவாக சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துட்டேன், எனக்கு போதும் அந்த அளவு. அதே போல் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம எல்லாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ வந்து நல்லா இந்த உளுந்து வாசனை வரும், நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பவுட்ரு பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வரும். அதே மாதிரி அரிசி மாவு கூட நம்ம ஜலிச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். நம்ம அதுலேயே அந்த மாவு வீடியோலேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நான். ஜலிச்சுட்டு தான் நான் வச்சுருப்பேன். ஸோ இது இப்போ பாருங்கள், நான் வெண்ணெயும் சேர்த்துட்டேன். இப்போ எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம மெஷர் பண்ண அதே கிளாஸில் தான் நான் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி ஆட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும், பார்த்து ஊற்றணும். இது கரெக்டாக மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது, ஒவ்வொரு அரிசிக்கு ஏற்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் இது வந்து ஈரமாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்து நம்ம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம எடுத்த ஒரு கிளாஸில் வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதில் தண்ணி. ஸோ அதுவே பாருங்கள் நல்லா வந்துடுச்சு. நல்லா கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நேரம் நம்ம பிசைஞ்சிட்டு அப்படியே வைக்க போகிறது. இப்போ நம்ம எதுக்கும் கொஞ்சம் மாவு வச்சுருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு இது தண்ணி ஆகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மாவு இதில் சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கடை மாவு அந்த மாதிரிலாம் சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் இந்த மாதிரி மாவு எடுத்து வைக்கிறது நல்லது. இன்கேஸ் நீங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் சேர்க்கலாம். கடை மாவு வந்து சேர்த்தா இது வந்து சரியாகாது. நம்ம அரைச்ச பச்சை மாவு தான் நம்ம சேர்க்கணும். ஸோ அது ஒன்று ஞாபகமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இப்படியே வச்சிடலாம். நம்ம வந்து எண்ணெயெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு சேர்க்கணுமா வேண்டாவான்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இது குக்கீஸ்க்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மோல்டில் தான் நான் போடுறேன் முறுக்கு. இப்போ உள்ளே வந்து ஆயில் தடவிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து உள்ளே போட்டுடலாம். மூடி வச்சிடணும். இப்போது அந்த இதை போட்டு நான் அப்படியே மூட போகிறேன். ஸோ கை முறுக்கு வந்து கையில் போடுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியே நம்ம போடலாம் பாருங்கள்.
இப்போ பாருங்கள், இந்த சவுண்ட் எல்லாமே அந்த எண்ணெயில் வர சவுண்ட் எல்லாம் கம்மியானதுக்கப்புறமா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம முறுக்கு ரெடி ஆகிடுச்சு.